ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. யாருமே எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியே இன்றைக்கி பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு வந்துருச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கதிரேசன் இருக்கார் இல்லையா, எப்பவும் போல் அவருக்கு காலங்காலையில் ஆயிடுச்சுன்னா ரேணுகா ஞாபகம் வந்துடும். ஐயோ ரேணுகா என்னை விட்டு போயிட்டே பொங்கமே, என் செல்லமே, என் பேத்திக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலையிலேயே அவருக்கு ரேணுகாவை மாலை போட்டு சாமி கும்பிட்டு போனால் தான் அவருக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் மறுபடியும் வழக்கம் போல் இன்றைக்கும் அப்படியே ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகாவோட மாலைக்கு ஃபோட்டோ போடலாம், ஃபோட்டோவுக்கு மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போய் குளித்து சுத்தபத்தமாக ஆகிட்டு அந்த மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். இங்கே நடனம் இந்த ரேணுகா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கா இல்லையா, அவளை பார்த்து அந்த நர்ஸ் இருந்துக்கிட்டு அவங்க ஏற்கனவே மனநிலை சரியில்லாத இருக்காங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும்னு தெரியாதா, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து தூக்கிட்டு வந்த நம்ம மல்லிகை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்த நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, தெரியாமல் ஆயிடுச்சு டாக்டர், தயவு செஞ்சு எப்படி வச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல ட்ரீட்மெண்ட் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டரும் நர்ஸும் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க, நீங்கள் இப்போ போய் அவங்கள பார்க்கலாம், அப்சர்வேஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சி விடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லியும் விஜயும் போய் பார்க்குறாங்க. அவங்க மயக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க 2 பேர் இருந்துக்கிட்டு, மல்லி நீ ரொம்ப நல்லவ, நீ இருக்கிற வரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிற இந்த ரேணுகாவை, ரேணுகா எனக்கு சொந்தமானவ, எனக்கு ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆனால் உனக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஆனால் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க, நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் அவன் வந்துக்கிட்டு நீ என்னை விட்டு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் கண் முழிப்பு வருது. ஒரு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ரேணுகாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அதனால் அவள் எழுந்து யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் விஜய் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒரே ஷாக் ஆயிடுது நம்ம மல்லிக்கு. அடப்பாவி என்னடா இது, இவ இதோடு போய் தொலைஞ்சிருவா, இவளை கதிரேசன்கிட்ட கொண்டு போய் விட்டுலான்னு பார்த்தா இவ என்னடா எழுது விஜய் யார் இதுன்னு கேட்குறா, அப்போ இவளுக்கு பழசாலம் ஞாபகம் வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டுச்சு நம்ம மல்லிக்கு. அடப்பாவுமே இப்படிலாம் நடக்கவே கூடாது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஷாக்கு மேலே ஷாக்கு. இன்னொரு பக்கம் விஜய் என்னை விட்டு எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நல்லா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தேடினேன், ஆனால் கடைசியில் என்னோடய இதுதான் எனக்கு கிடைச்சிது, இவ்வளோ நல்லா புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்திருக்கேன், இது எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஒரே ஷாக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா, இந்த கதிரேசன் இருக்கார் இல்லையா, அவர் மாலையை கொண்டு போய் நிஷாவோட ஃபோட்டோக்கு போடலான்னு போகிறாரு. நிஷான்ற பார்த்தீங்களா, அது இல்லைங்க, நிஷா இல்லை ரேணுகாவோட ஃபோட்டோக்கு போடலான்னு பார்க்குற நேரம் பார்த்து ஃபோட்டோ டொப்புடு கீழே விட்டுது. அடப்பாவி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்கு இந்த கதிரேசனுக்கு. உடனே நிஷாக்கு ஐயோ என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் வாயை போலன்னு பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறமா இந்த கதையை செஞ்சுட்டு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, என்ன தான் நடக்குதுங்க தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் கண் முழிச்ச நேரமும் இந்த ஃபோட்டோ கீழே விழுந்த நேரமும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இவர் இருந்துக்கிட்டு கையில் அந்த கிளாஸ் பீஸ் பட்டுருச்சு அப்படின்றதுக்காக அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நிஷாவும் கதிரேசனும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இங்கே ரேணுகான்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கல. அங்கே அந்த பெரியம்மா கேட்குறாங்க, அன்னபூர்ணியம்மா என்ன ரேணுகா பேச்சு அடிப்படுது, அதுவும் இவங்க கேட்குறாங்களே என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேஸ் பின்னாடியே போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் தெரியாது. ரேணுகா உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆடி பாவீங்களா என்னை இத்தனை நாளாக ஏமாத்திட்டீங்களே, என் பொள்ளியை இப்படி கண்ணு முன்னாடி வச்சுட்டு தெரியாத மாதிரி இருந்துட்டிங்களே, நான் கூட செத்து போயிட்டான்னு நினச்சேன், அவள் ஃபோட்டோவுக்கு மாலை போடுறப்ப கூட அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துச்சு, அதுலேருந்தே தெரிய வந்துச்சு என் பொண்ணு உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் உண்மை தெரியாத நான் இருந்துக்கிட்டு என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இதை தான் என் பொண்ணு சொல்ல வந்திருக்கா, அட பாவீங்களா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷனில் இருக்கார் நம்ம கதிரேசன். அதுக்கப்புறம் நிஷாவுக்கு இப்போ பயங்கரமான ஒரு டென்ஷன், ஏன்னா ஐயோ இவ்வளோ நாளாக இந்த சொத்து மொத்தத்தையும் நம்மளே அனுபவிக்கலாம், அந்த வெண்பாவை எப்படியும் இங்கே வரவிடாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளே மொத்த சொத்தையும் அனுபவிக்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருந்தா, திடீர்னு இவ வந்துட்டாலே, அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் இவ பேர்லையும் அவள் பொண்ணு பேர்லையும் எழுதி வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுறது, அதனால் இதை விடவே கூடாது. அப்பா அது யாரோப்பா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, அவன் ஒரு உலகத்துலேயே 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வாய் குளறி பேசிங்கிறா. அதை பார்த்து நம்ம கதிரேசன் என்னம்மா என் பொண்ணு எனக்கு தெரியாதாம்மா, என்னம்மா நீ இப்படி பேசிட்டு போனதும் குடுகுடுன்னு ஓடி வராங்க நம்ம ரேணுகா கதிரேசனை பார்த்து பேசுறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன ஒரே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் தான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.